என்னுடைய மார்க்கு பார்த்தீங்க அப்படின்னா ரிட்டனில் வந்து என்னுடைய மார்க் வந்து ஸ்டேட்டில் செகண்ட் மார்க்கு. இன்கேஸ் எனக்கு இன்டர்வியூ கூப்பிட்ருந்தாங்கன்னா பேப்பர் இன்வாலிடேட் பண்ணல அப்படின்னா ஒரு இன்டர்வியூவில் ஆவரேஜ் மார்க் எனக்கு போட்டிருந்தா கூட வந்து ஸ்டேட்டில் ஃபஸ்ட் ரேங்க் எனக்கு கிடச்சிருக்கும் அன்றைக்கி இருந்த அந்த கேண்டிடேட்ஸ் மத்தியில். பட் நெவர்த்லெஸ் எனக்கு அது கிடைக்கல. அதுக்கப்புறம் ஹைகோர்ட்டில் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணேன். நான் இன்வாலிடேட் பண்ணது தப்பு, தட் இஸ் நாட் மை மிஸ்டேக் அப்படின்னு ஃபைல் பண்ணேன். சிங்கிள் ஜட்ஜ்மெண்ட்டில் வந்து எனக்கு ஃபேவராக வந்து தீர்ப்பு வந்துச்சு. டெப்டி கலெக்டர் போஸ்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கவர்மெண்ட் அதை கன்சிடர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தீர்ப்பு கொடுத்துருந்தாங்க. பட் இப்போ டிவிஷன் பெஞ்ச் அப்பீல் அது டிஎன்பிஎஸ்சி போயிருக்கிறாங்க. ஐம் ஸ்டில் ஃபைட்டிங் ஃபார் இட். பட் இப்போதைக்கு பண்ருட்டியில் டிஎஸ்பியாக இருக்கேன். யூத் பேப்பரின் இனிய வணக்கம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. என்னுடைய பேர் பாபா பிரசாந்த். பண்ருட்டியில் டிஎஸ்பியாக இருக்கேன். என்னுடைய சொந்த ஊர் வந்து திண்டுக்கல் பக்கத்தில் ஒரு சின்ன கிராமங்க. என்னுடைய அப்பா வந்து ஒரு ரிட்டையர்ட் விஏஓ, அம்மா ஹவுஸ் ஒய்ஃபர் தான். ஒரு லோவர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி. நினச்சதெல்லாம் கிடைக்காது. ஒரு சைக்கிள் ஸ்கூலுக்கு போகிறதுக்காக வாங்குறதுக்கு நான் 3 வருஷம் காத்திருந்தேன். நான் உண்டியலில் பணம் போட்டு தான் சைக்கிள் வாங்கினேன். நான் அந்த அளவுக்கு தான் இருந்துச்சு. படிக்கும்போது படிப்பு நல்லா வரும், படிக்கணும், படித்தா மட்டும்தான் வந்து குடும்பம் முன்னேறும், படிப்பை தவிர வேறு எதுவுமே இல்லை அப்படிங்கிறத மட்டும் ரொம்ப கான்ஷியஸாக ரொம்ப ஆணித்தரமாக பதிகிற மாதிரி பேரண்ட்ஸ் வளர்த்தாங்க. +2 முடிக்கும்போது ஐஐடி அப்படின்னு ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன் இருக்குது, அது சென்னையிலலாம் இருக்குது, அது முக்கியமான ஒரு இன்ஸ்டியூஷன் அப்படிங்கிற ஐடியா கூட எனக்கு இல்லை. ஆக்சுவலாக அந்த அளவுக்கு தான் நான் படித்தேங்க. என்னோடய ஸ்கூல் வந்து எம்எஸ்பி சோலை நாடார் மெமோரியல் ஹையர் செகண்டரி ஸ்கூல். படித்து முடிக்கும்போது வந்து எனக்கு இன்ஜினியரிங் கிடச்சது, எனக்கு மெடிசனும் கிடச்சது. பட்டு ஐடி ஃபீல்டுக்கு வரணுன்னு முக்கியமான ஒரு ஆம்பிஷன் வந்து பெருசாக பேஷன் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. குடும்ப சூழ்நிலை கொஞ்சம் பணம் சம்பாரித்தா பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறதுனால வந்தேன் நான். அதனால் ஐடியில் வந்து வேலை ரொம்ப சம்பளம் அதிகமாக கிடைக்கும், சீக்கிரம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆசையில் வந்து நான் இன்ஜினியரிங் போனேன். இன்ஜினியரிங் சூஸ் பண்ணேன். நான் சிஐடி கோயம்புத்தூரில் படித்தேன். படித்து முடித்தோடனே எனக்கு கேம்பஸில் HCLல் பெங்களூரில் வேலை கிடச்சிது எனக்கு. அங்கே ஒரு கப்புள் ஆஃப் இயர்ஸ் ஒர்க் பண்ணேன். ஃபிட் பண்ணிவிட்டு யூஎஸ் போனேன். H1B நானாக வாங்கிட்டு யூஎஸ் போய் அங்கே போய் வேலை தேடினேன். நான் அங்கே வேலை தேடி வேலை கிடச்சிது எனக்கு. இனிஷியலாக 2009 ரிசெஷனில் எனக்கு வேலை போயிடுச்சு யூஎஸில். அங்கே போய் செட்டில் ஆனவங்கிற இன்ட்ரெஸ்ட் எனக்கு இருந்ததில்ல. அப்புறம் திரும்ப இந்தியாவில் அப்போ அங்கே இருக்கும்போது இந்தியாவில் வேலை கிடச்சிது. சென்னையில் பேபால்னு ஒரு கம்பெனியில் வேலை கிடச்சிது. பேபால் அப்படிங்கிறது ஒரு பே மாஸ்டர், இந்தியாவில் அதிகமாக பே பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி. வாஸ் ஒர்க்கிங் ஆஸ் அ மேனேஜரியல் கேடரில் நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் நான். பட்டு நீங்கள் எவ்வளோ ஏர்ன் பண்ணாலும் என்ன பொசிஷனில் இருந்தாலும் வந்து உங்களுக்கு அந்த சோஷியல் ரெக்கக்னிஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக இருக்காது. ப்ரைவேட்டில் நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக வேலை பார்த்தாலுமே இட்ஸ் வெரி வெரி டிஃபிகல்ட் டு கெட் அ சோஷியல் ரெக்கக்னிஷன். அதனால் ரொம்ப வருஷம் கழிச்சு நான் ஐடி ஃபீல்டு போய் செட்டில் ஆகி ஐ காட் மேரிட் அஸ் வெல். பொண்ணெல்லாம் கொடுத்தாங்க, கல்யாணம்லாம் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து கவர்மெண்ட் வேலைக்கு போகலாம் அப்படின்னு எனக்கு ஒரு தாட், ஒரு எண்ணம் வந்துச்சு. அப்போ தான் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கெல்லாம் ஏஜ் லிமிட்டே நான் பார்க்குறேன். அது வரைக்கும் பெருசாலாம் நான் பாதர் பண்ணவே இல்லை. சரி, இனிமேல் நம்ம போகிற ஆப்ஷன் இருக்கா, ஏஜ் லிமிட்ஸ் எல்லாம் இருக்கான்னு பார்க்கும்போது யூபிஎஸ்சியில் எனக்கு ஒரு அட்டெம்ப்ட் மட்டும்தான் பாக்கி இருந்துச்சு. பட் டிஎன்பிசியில் எனக்கு வந்து 3 அட்டெம்ப்ட்டு 3 or 4 அட்டெம்ப்ட்ஸ் எனக்கு பாக்கி இருந்தது. அதனால நான் டிஎன்பிசி சூஸ் பண்ணேன். குரூப் 1 போனால் ஒரு நல்ல ப்ரொஃபைல், நம்ம ஸ்டேட்லேயே ஒர்க் பண்ணலாம். அதில் அட்டெம்ப்ட்ஸ் எனக்கு இல்லை யூபிஎஸ்சியில். அதுதான் மேஜர் ரீசன் ஆக்சுவலாக. அதனால் இதை சூஸ் பண்ணேன் நான். குரூப் 1 வந்து நான் சூஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தேன். குரூப் 1 ப்ரிப்பேர் பண்ணும்போது டெப்டி கலெக்டர் ஆகணும், ஐடியில் ஒர்க் பண்ணிவிட்டு அந்த ரெவன்யூ சர்வீஸ் போனோம் அப்படின்னா அது கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்னு அப்போ எனக்கு பட்டுச்சு. என்னுடைய ஃபஸ்ட்டு அட்டெம்ப்டில் வந்து எனக்கு டிஎஸ்பி போஸ்ட்டு கிடச்சது குரூப் 1ல். பட்டு அது ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக எனக்கு இல்லை. டிஎஸ்பி போய் நம்ம நல்லா வேலை பார்க்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஐ வாஸ் மோர் டவுட்ஃபுல் அபவுட் மை செல்ஃப். அதனால் திரும்பவும் அதே எக்ஸாம் தான் கொடுத்தேன் நான். திரும்ப கொடுக்கும்போது திரும்பவும் எனக்கு டிஎஸ்பி தான் கிடச்சது. வேறு போஸ்ட் எனக்கு வரல. அஃப்கோர்ஸ் மற்ற ஆப்ஷன்ஸ் இருந்தது, பட் இருக்கிறதுல பெட்டராக எனக்கு டிஎஸ்பி கிடச்சது திரும்பவும். அப்போ நான் சூஸ் பண்ணல. தேர்ட் டைமும் அதே குரூப் 1 எக்ஸாம் எழுதினேன் நான். தேர்ட் டைம் எழுதும்போது வந்து என்னுடைய பேப்பர் இன்வாலிடேட் ஆகிடுச்சு. எனக்கு இன்டர்வியூக்கே கால் வரல. நான் தேர்ட் டைம் எழுதும்போது அந்த எக்ஸாமை நான் ரொம்ப நல்லா எழுதினேன். என்னுடைய ஃப்ளாஸ் எல்லாத்தையுமே வந்து ஒவ்வொன்றா குறைச்சி
தேர்ட் அட்டெம்ப்ட் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக நான் பண்ணேன். இருக்கிற அட்டெம்ப்ட்லேயே எனக்கு பெஸ்ட்டாக பண்ணேன். பட்டு என்னோடய பேப்பர் இன்வாலிடேட் ஆகிடுச்சு. எனக்கு ஆக்சுவலாக இன்டர்வியூ கால் வரல. மெயின்ஸ் முடிஞ்சோன்னே எனக்கு இன்டர்வியூ கால் வரல. ஐ வாஸ் பிட் டிஜெக்டட். அதுக்கப்புறம் அந்த செலெக்ஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஆர்டிஐ போட்டு என்னோட பேப்பரை வாங்கினேன் நான். டிஎன்பிசியில் எப்படி அப்படின்னா அவங்க பேப்பரை எவாலுவேட் பண்ணிடுவாங்க. கம் வாட் எவருமே தே வில் எவாலுவேட் அண்ட் புட் மார்க்ஸ் ஃபார் ஆல் தி பேப்பர்ஸ். அதுக்கப்புறம் தான் இன்வாலிடேட் பண்ணுறது அது பேனலில் போய் முடிவு பண்ணுவாங்க. ஸோ என்னுடைய மார்க்கு பார்த்தீங்க அப்படின்னா ரிட்டனில் வந்து என்னுடைய மார்க் வந்து ஸ்டேட்டில் செகண்ட் மார்க்கு. இன்கேஸ் எனக்கு இன்டர்வியூ கூப்பிட்ருந்தாங்கன்னா பேப்பர் இன்வாலிடேட் பண்ணல அப்படின்னா ஒரு இன்டர்வியூவில் ஆவரேஜ் மார்க் எனக்கு போட்டிருந்தா கூட வந்து ஸ்டேட்டில் ஃபஸ்ட் ரேங்க் எனக்கு கிடச்சிருக்கும் அன்றைக்கி இருந்த அந்த கேண்டிடேட்ஸ் மத்தியில். பட் நெவர்த்லெஸ் எனக்கு அது கிடைக்கல. அதுக்கப்புறம் ஹைகோர்ட்டில் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணேன் நான். இன்வாலிடேட் பண்ணது தப்பு, தட் இஸ் நாட் மை மிஸ்டேக் அப்படின்னு ஃபைல் பண்ணேன். சிங்கிள் ஜட்ஜ்மெண்ட்டில் வந்து எனக்கு ஃபேவராக வந்து தீர்ப்பு வந்துச்சு. டெப்டி கலெக்டர் போஸ்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கவர்மெண்ட் அதை கன்சிடர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தீர்ப்பு கொடுத்துருந்தாங்க. பட் இப்போ டிவிஷன் பெஞ்ச் அப்பீல் அது டிஎன்பிசி போயிருக்கிறாங்க. ஐம் ஸ்டில் ஃபைட்டிங் ஃபார் இட். பட் இப்போதைக்கு பண்ருட்டியில் டிஎஸ்பியாக இருக்கேன். ப்ரிப்பரேஷன் எக்ஸ்பீரியன்ஸை வந்து நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னா நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணும்போதே வந்து ஐ வாஸ் 30+ தட் டைம். ஐ வாஸ் மேரிட். எனக்கு வந்து அப்போ ஒரு குழந்தை இருந்தது. மை ஜாப் இஸ் அ வெரி காம்படிட்டிவ் ஜாப். ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து பேப்பரில் வந்து ரொம்ப சம்பளம் சும்மா கொடுத்துட மாட்டாங்க. ப்ரைவேட் கம்பெனியில் கொடுக்குற சம்பளத்தை அதிகமாக தான் வேலை வாங்குவாங்க. அதுதான் நல்ல கம்பெனி. ஸோ இட்ஸ் அ வெரி காம்படிட்டிவ் ஜாப். அதனால் வந்து இவ்வளோ காம்படிஷனில் எனக்கு அட்டம்ஸ் ரொம்ப அதிகமாக இல்லை. 3 அட்டம்ஸ் தான் பாக்கி இருந்துச்சு எனக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணும்போது குரூப் 1க்கு. அதனால் இந்த 3 அட்டம்ப்டை நம்பி நான் போஸ்ட்டை விட்டுட்டு நான் போக முடியாது. இருக்கிற வேலையை விட்டுட்டு நான் கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண முடியாது. சம்பளத்தை நம்பி தான் எனக்கு சோறு. அதனால் மேபி பேச்சுலராக இருந்தால் பண்ணியிருந்திருக்கலாம். எனக்கு கல்யாணம் குழந்தைங்களாம் பிறந்தது ஆக்சுவலாக. அதனால் ஒர்க் பண்ணிவிட்டு ஒரு ஃபேமிலி லைஃப்பில் இருந்து படிக்கிறதுங்கிறது இட் வாஸ் வெரி வெரி சேலஞ்சிங் ஃபார் மீ. அந்த எக்ஸ்பீரியன்ஸை என்னால் ஷேர் பண்ண முடியும். மற்றபடி ஹார்ட் ஒர்க் அப்படிங்கிறது இட்ஸ் காமன் ஃபார் எவ்ரி ஒன். ஸோ இப்போ என்னுடைய சிச்சுவேஷனில் ஒரு ஒர்க் பண்ணிவிட்டு நீங்கள் படிக்கணும் அப்படின்னா அந்த படிக்கிற டைம் வந்து எல்லோரும் மாதிரி நார்மலாக காலையில் கொஞ்சம் சீக்கிரம் எழுந்திரிச்சு நான் படிக்க ஆரம்பித்தேன். திரும்ப நைட் வரதுக்கு லேட் ஆகிரும். மீட்டிங்ஸ் எல்லாம் இருக்கும். நைட்டு வந்து கொஞ்சம் லேட் நைட் நான் படிக்க ஆரம்பித்தேன். பட் அந்த டைம் எனக்கு பத்தலை. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன் வந்து என் ட்ராவல் டைமெல்லாம் நான் படிக்க ஆரம்பித்தேன். ட்ராவல் டைமு போக வர நேரம் எல்லாமே நான் படிக்க ஆரம்பித்தேன். அந்த ட்ராவல் டைமே எனக்கு பத்தலை. அதுக்கப்புறம் என்னுடைய ரொட்டீன் லைஃப் எல்லாத்துலேயுமே நான் படிக்க ஆரம்பித்தேன். அதாவது அந்த ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்து ஒரு 1 இயர் கழித்து என்னுடைய ஸ்கெட்யூல் ஒன் டே எப்படி இருக்கும் அப்படின்னா காலையில் எந்திரிக்கணும். 5 மணிக்கு எந்திரிச்சோம் அப்படின்னா ஒரு 3.5 hours 8 வரைக்கும் படிக்கலாம். இது நடுவில் ரெஸ்ட் ரூம் போகணும், பல்லு விளக்கணும். இது எல்லாம் வந்து படிச்சுட்டே தான் பண்ணுவேன் நான். எங்கே போனாலும் வந்து ஒரு புக் கூடயே இருக்கும். ஆக்சுவலாக குறைஞ்சபட்சம் மொபைல் கூட இருக்கும். அந்த மொபைலில் வந்து நோட்ஸ் எல்லாம் பக்காவாக இருக்கும். எல்லா நோட்ஸ் எடுத்து வச்சுருப்பேன் நான். ஸோ அதை வச்சுக்கிட்டே தான் நான் எல்லா வேலையும் பண்ணேன் நான். 3.5 hours வந்து என்னுடைய நார்மல் ரொட்டீன் ஆக்டிவிட்டீஸ் கூட நான் பழகிட்டேன். இதனால் 3.5 hours சேவ் பண்ண முடிஞ்சது. 3.5 hours வந்து நான் படிச்சிருவேன். பட் ரீகலெக்ட் பண்ண மாட்டேன். படிக்கிறது ஒன்று, அதை ரீகலெக்ட் பண்ணுறது ஒன்று. சரிங்களா? எவ்வளோ தூரம் ரீகலெக்ட் பண்ணுறோம் அந்தளவுக்கு நமக்கு ஞாபகம் இருக்கும் அது. ஸோ ரீகலெக்ட் பண்ணுற டைம் வந்து எனக்கு ட்ராவல் டைம். இங்கேருந்து ஆஃபீஸ்க்கு எனக்கு 1/2 hour பஸ்ஸு ட்ராவல் டைமு. என் வீட்டிலேருந்து நான் பஸ் ஸ்டாப்புக்கு போகிறதுக்கு 10 நிமிஷம் நடந்து போகிறதுக்கு ஆகும். அந்த 10 நிமிஷம் நடந்து போகிற தூரம், நான் பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணுற நேரம், நான் பஸ்ஸில் ஏறி உட்காந்து இறங்கி ஆஃபீஸ் போகிற நேரம், ஆஃபீஸில் மேலே போய் உட்காந்த வரைக்கும் நான் ரீகலெக்ட் பண்ணிடுவேன் நான். எனக்கு ஒரு 40 minutes மொத்தமாக டைம் வரும். இந்த 40 minutes நான் ரீகலெக்ட் பண்ணி முடிச்சதில் எனக்கு சின்ன சின்ன விஷயம் மறந்துருக்கும். படித்ததுலையும் ரீகலெக்ட் பண்ணும்போது சில விஷயம் மறந்துன்னு இருக்கும். ஆஃபீஸ் போன உடனே ஃபஸ்ட்டு 15 minutes வந்து எல்லாத்தையும் நான் திரும்ப பார்த்துருவேன் நான், என்னென்ன மிஸ் பண்ணோம் அப்படின்னு. புக்ஸ் எல்லாம் பேக்லேயே இருக்கும், ரெடியாக வச்சுருப்பேன் நான். இது வந்து எனக்கு காலையில் ஸ்கெடியூல் முடிஞ்சிடும். விச் மீன்ஸ் வந்து 3.5 + 45 minutes + ஒரு 15 minutes வந்து ஒரு 4.5 hours சாலிடாக படிச்சிட முடியும் காலையில். திரும்ப வந்து லஞ்ச் பிரேக்கில் நான் படிப்பேன் நான். லஞ்ச் பிரேக்கில் வந்து எல்லோரும் வந்து கேஃபெட்ரியா போய் மொத்தமாக லஞ்ச் சாப்பிடுவாங்க. ஒரு பிரேக் டைம் மாதிரி அது. பட் எனக்கு டைம் இல்லை அப்படிங்கிறதுனால வந்து நான் லஞ்சை என் டெஸ்க்லேயே எடுத்துப்பேன் நான் தனியாக லஞ்ச் சாப்பிடுவேன் நான், சேர்ந்து சாப்பிட மாட்டேன் நான். என் டெஸ்கில் வந்து மொத்தம் எல்லோரும் போனதுக்கப்புறம் லேப்டாப் ஆஃப் பண்ணிவிட்டு வந்து இல்லை லேப்டாப்லேயே வந்து ஆன்லைனில் நான் படிக்கிறது.
பெரும்பாலும் வந்து லேப்டாப் அதிகமாக யூஸ் பண்ணேன். என்னுடைய ஒர்க் அந்த மாதிரி இருந்ததுனால ஹார்ட் காப்பீஸ் விட சாஃப்ட் காப்பி ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணேன் நான். ஸ்டேட் போர்ட் புக்ஸ் எல்லாம் வந்து எல்லாமே சாஃப்ட் காப்பி வச்சுருந்தேன். எல்லா புக்ஸ் சாஃப்ட் காப்பி எனக்கு இருந்துச்சு, இன்க்ளூடிங் லக்ஷ்மிகாந்த், அந்த கான்ஸ்டியூஷனுக்கான ஸ்டாண்டர்ட் புக். ஆக்சுவலாக எல்லாமே சாஃப்ட் காப்பி வச்சு தான் படித்தேன் நான். ஸோ அந்த லஞ்ச் டைமில் வந்து சாப்பிட்டுக்கிட்டே வந்து லஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அது 1 hour கிடச்சிரும் எனக்கு. திரும்ப ஈவினிங் ட்ராவல் டைம் ஒரு 45 minutes வீட்டுக்கு போகிற வரைக்கும். ட்ராவல் டைம் முடிஞ்சதுக்கப்புறம் போகிறதுக்கே மணி 8-8:30 ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் திரும்ப ஒரு 1/2 hour ஃபேமிலி டைம். 9 மணிக்கு திரும்ப ஆரம்பித்தோம் அப்படின்னா 9 to 12 வரைக்கும் படிக்கணும். ஒரு 5 hours ஸ்லீப்பு. இந்த ஸ்லீப்பிங் டைம் வந்து ரொம்ப குறைச்சிக்கிட்டேன். அஃப்கோர்ஸ் இட் வாஸ் வெரி வெரி ஸ்ட்ரெஸ்ஃபுல். ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ஒரு பாயிண்டில். பட் ஐ காட் யூஸ் டு அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம். இந்த ஃபைண்டிங் டைம் அப்படிங்கிறது அந்த டெய்லி முண்டேன் ஆக்டிவிட்டீஸில், உங்கள் டெய்லி நார்மல் ஆக்டிவிட்டீஸில் கூட சேர்ந்து நீங்கள் படிக்க பழகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டைம் நிறையா கிடைக்கிற மாதிரி இருக்கும். இதனுடைய ட்ராபேக் என்ன அப்படின்னா, விச் மீன்ஸ் இப்போ நான் காலையில் ஒரு 4 hours படிச்சிடுறேன், ஈவினிங் கண்டிப்பாக ஒரு 4 hours படிச்சிருவேன், நைட்டு கண்டிப்பாக ஒரு 3 hours படிச்சிருவேன் நான். என்னோடய ட்ராவல் டைம் சேர்த்து ஒரு 4 hours கொண்டு வந்துடுவேன் நான். மதியம் பிரேக்கில் 1 hour படிச்சிருவேன் நான். விச் மீன்ஸ் 9 hours நான் படிக்கிறேன் நான். இதுக்கு மேலே ஃபுல் டைம் படிக்கிறவங்க படிக்க மாட்டாங்க. பட் இதில் ப்ராப்ளம் என்ன வரும் அப்படின்னா, 9 hours வந்து நீங்கள் ஃபோக்கஸ்டாக படிக்கணும். நீங்கள் ஒர்க்கும் ஃபோக்கஸ்டாக பண்ணணும், இந்த படிக்கிற டைமும் நீங்கள் ஃபோக்கஸ்டாக பண்ணணும். விச் மீன்ஸ் உங்களுக்கு பிரேக்கே இல்லாத மாதிரி இருக்கும். மைண்ட் வந்து ரொம்ப ஆக்குப்பைடாக இருக்கிற மாதிரி இருக்கும். ட்ரஸ்ட் மீ, யூ வில் கெட் யூஸ் டு இட் அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம். நீங்கள் அப்படியே உங்களுக்கு அந்த சோஷியல் லைஃபே இல்லாத மாதிரி ஆகிடும். சோஷியல் லைஃப் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்காது. யார்கிட்டையும் நீங்கள் பேச மாட்டீங்க, உங்களுக்கு பேச டைம் இருக்காது. ஐ யூஸ் டு ஹேவ் அன் ஆக்டிவ் சோஷியல் லைஃப் இன் ஐடி இண்டஸ்ட்ரி. அது ரொம்ப காமன் ஐடி இல்லை. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அப்படி விலகி வந்து யாரும் உங்கள் பக்கத்துலேயே வரமாட்டாங்க ஒரு பாயிண்டில். இனிஷியலாக வந்து ஃபேமிலியில் வந்து இதை ஏற்றுக்கிறது கஷ்டமாக இருந்துச்சு. பட் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அதை அக்செப்டட். என் ரிலேட்டிவ்ஸ் யாரும் வரல. நான் படிக்கிறத வந்து ஒரு சர்க்கிளுக்கு மேலே யாருக்கும் நான் சொல்லலை. அதனால் எனக்கு அந்த ப்ரெஷர் இல்லாமல் போச்சு. பட்டு இவன் எங்கே கூப்பிட்டாலும் வரமாட்டாருங்கிற மாதிரி இம்ப்ரெஷன் ஆகி போச்சு. மதிக்க மாட்டான், வரமாட்டாங்கிற மாதிரி அவங்க நினச்சிக்கிட்டாங்க. இட் வாஸ் குட், இட் ஒர்க்ட் வெல் ஃபார் மீ. எனக்கு டைம் கிடச்சது. அதே மாதிரி சாட்டர்டேஸ் வந்து கம்ப்ளீட்டாக நான் யூஸ் பண்ணிப்பேன் நான். சண்டேஸ் வந்து கண்டிப்பாக half a day ஃபுல்லாக யூஸ் பண்ணிப்பேன். சண்டே ஒரு half a day மட்டும் ஒரு பிரேக் எடுத்துப்பேன் ஃபேமிலிக்காக. இது வந்து எனக்கு டைம் வந்து ஐ வாஸ் ஏபிள் டு கெட் ஆம்பிள் டைம். அதே மாதிரி என்னுடைய ஐடி இண்டஸ்ட்ரியில் வந்து லீவ்ஸை வந்து கம்ப்ளீட்டாக யூட்டிலைஸ் பண்ணுவேன் நான். லீவ்ஸ் வந்து ஏதோ ஒன்றாவது அதர் ரீசன் சொல்லிவிட்டு லீவ்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக நான் யூட்டிலைஸ் பண்ணேன் நான். என்னால் பேலன்ஸ் அவுட் பண்ணி போக முடிச்சு. அஃப்கோர்ஸ் சில சமயம் வந்து ஒர்க் ரொம்ப அதிகமாக இருக்கும். பட்டு எவ்வளோ ஒர்க்கு டைட்டாக இருந்தாலும் எந்த ஒரு நாள்லையும் மினிமம் 4 hours கண்டிப்பாக படிச்சிடணும் அப்படிங்கிறதுல மட்டும் ரொம்ப கான்ஷியஸாக இருந்தேன் நான். உடம்பு சரி இருக்கோ உடம்பு சரியில்லையோ. ஒன்ஸ் வந்து ஹாஸ்பிட்டலைஸாக இருந்தேன் நான், அப்பெண்டிக்ஸ் ஆப்ரேஷனுக்கு. ஹாஸ்பிட்டலைஸாக இருந்தாலுமே கூட 4 hours படிச்சிடணும் அப்படிங்கிறத கான்ஷியஸாக இருந்தேன் நான் ஃப்ரெஷ்ஷாக படிக்கிறேன், நான் படித்ததை படிக்கிறேன், நான் பேப்பர் படிக்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. 4 hours எக்ஸாமுக்காக ஸ்பெண்ட் பண்ணிடணும். இதுதான் கன்சிஸ்டன்சிங்கிறது. இது வந்து பல்லு விளக்குற மாதிரி, பாத்ரூம் போகிற மாதிரி. காலைல பல்லு விளக்கம் சாப்பிட முடியாது யாரும். எக்ஸாமுக்கு நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா அது பல்லு விளக்குற மாதிரி இருக்கணும். தட் இஸ் கால்ட் இஸ் கன்சிஸ்டன்சி. கன்சிஸ்டண்ட்டாக கம் வாட் எவர் மே. வீட்டில் இலை விழுந்தாலும், வீட்டில் கல்யாணம் ஆனாலும் கண்டிப்பாக பல்லு விளக்கு தான் சாப்பிடுவோம் நம்ம. அதில் எந்த மாற்றமும் இருக்காது. தட் இஸ் ஹவ் யூ ஷுட் ஃபைண்ட் டைம். ஐ எம் நாட் சேயிங் தட் யூ ஷுட் நாட் ஹேவ் another life at all. You should have a social life. But it's very easy to find some minimal time. இது might be 5 hours இருக்கலாம், 4 hours இருக்கலாம், அல்ல 3 hours இருக்கலாம். பட் ஆனால் அந்த 3 hours என்ன ஆனாலும், புயலோ மழையோ கம் வாட் எவர் மே, என்ன ஆனாலும் கண்டிப்பாக அந்த 3 hours நான் படிப்பேன், அந்த 5 hours நான் படிப்பேன். அது தீபாவளியோ பொங்கலோ ஏதோ ஒன்று நான் படிப்பேன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் மைண்டு அதுக்கு டியூன் ஆயிரும். உங்களால் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே யூ வில் கெட் ஸோ மச் யூஸ் டு இட். நான் திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் படிக்கணும், நீங்கள் ரிமெம்பர் பண்ண அவசியம் இல்லை. நீங்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்கீங்க, பெட்டில் இருக்கிறீங்க, புக்கு வச்சு சும்மா பார்த்துக்கிட்டுருங்க, இன்னும் புரட்டிகிட்ருங்க, பேப்பரை வச்சு பார்த்துக்கிட்டுருங்க, மேகசின் பார்த்துக்கிட்டுருங்க, படித்ததை திரும்ப ஒரு தடவை பாருங்கள். தட் இஸ் இட். பட் ஆனால் அந்த 3 hours படிச்சிடணும். அந்த எக்ஸாமுக்காக 3 hours ஒர்க் பண்ணிடணும், அந்த 5 hours ஒர்க் பண்ணிடணும். இந்த கன்சிஸ்டன்சி உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா யூ வில் நாட் கெட் டிவியேட்டட் ஃப்ரம் தி எக்ஸாம் ப்ரிப்பரேஷன். So so far I have spoken about 2 things. One is hard work, second one is consistency. So competitive exam பொறுத்த வரைக்கும் third important thing is guidance. அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அந்த கைடன்ஸ் வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கோ
அந்த அளவுக்கு நீங்கள் சீக்கிரம் போஸ்ட் வாங்கிடலாம். கைடன்ஸ் அப்படின்னா நான் கோச்சிங் இன்ஸ்டியூட்ஸும் நான் மீன் பண்ணல, சரிங்களா? கோச்சிங் இன்ஸ்டியூட்ஸ் வந்து கைடன்ஸ் கொடுத்தாங்கன்னா தட் இஸ் ஃபைன். கைடன்ஸ் வேறு, ட்ரைனிங் வேறு. ஒரு டிகிரி முடிச்சுட்டு வர்ற கேண்டிடேட்டு, ஒரு பிஇஓ பிஎஸ்சியோ பிஏஓ ஒரு டிகிரி முடிச்சுட்டு வர்ற கேண்டிடேட்டுக்கு திரும்ப போய் சப்ஜெக்டை கிளாஸில் உட்காந்து சொல்லி கொடுக்கணுங்கிறது எனக்கு தெரிஞ்சு பெருசாக அவசியம் இல்லை. மேபி ஆர்ட்ஸ் படிச்சுட்டு வர்றவங்களுக்கு மேத்ஸ் கிளாஸ் எடுத்தாங்கன்னா தட் இஸ் ஓகே, சரிங்களா? அதே மாதிரி கம்ப்யூட்டர்ஸ் எனக்கு தெரியல, நான் கம்ப்யூட்டர்ஸ் பற்றி கற்றுக்கணும், தட் இஸ் ஓகே. நான் ஜாகிரஃபி முன்ன பின்ன படித்ததில் ஜாகிரஃபி எனக்கு ஆப்ஷனல், அதனால் நான் அதை கொஞ்சம் கற்றுக்கணும்னு நினைக்கிறேன், ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு நினைக்கிறேன், யூ கேன் கோ ஃபார் சம் ட்ரைனிங். அதை நான் தப்புன்னு சொல்லலை. ஆனால் ட்ரைனிங் மூலமாக மட்டும் கிளியர் பண்ண முடியுமானா இல்லை. தேர் இஸ் அ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ட்ரைனிங் அண்ட் கைடன்ஸ். கைடன்ஸ் இஸ் ஆல் அபவுட் கரெக்டிங் யுவர் மிஸ்டேக்ஸ். ட்ரைனிங் இஸ் அபவுட் டீச்சிங் சம்திங். இதில் இந்த டீச் பண்ணி நீங்கள் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு பண்ணுறதுங்கிறதெல்லாம் இல்லை. சம்மன் ஷுட் பி தேர் டு கைட் யூ. அது வந்து கோச்சிங் இன்ஸ்டியூட்டில் இருக்கிற ஒரு லெக்சரராக இருக்கலாம், அந்த கோச்சிங் இன்ஸ்டியூட்டோடைய டைரக்டராக இருக்கலாம், உங்கள் சீனியர்ஸாக இருக்கலாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், ஜெயிச்சவங்களாக இருக்கலாம், தோத்தவங்களாக இருக்கலாம். தோத்தவங்க நல்லா கைட் பண்ணுவாங்க உங்களுக்கு இன்ஃபேக்ட். பட் ஆனால் யூ ஷுட் பி கெட்டிங் தி ரைட் கைடன்ஸ். என்னுடைய லிமிட்டட் அனுபவத்தை நான் என்ன பார்த்தேன் அப்படின்னா, காம்படிட்டிவ் எக்ஸாமில் தப்பான கைடன்ஸ் கொடுக்கறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. கைடன்ஸ் ப்ராப்பராக கொடுக்கறதுக்கு ரொம்ப கம்மியான பேர் தான் இருக்காங்க. அந்த தனக்கு கைட் பண்ணுறவங்க தன்னை கரெக்டாக கைட் பண்ணுறாங்களா தப்பாக கைட் பண்ணுறாங்க தெரியாமல் வழி தவறி டைம் எடுத்து கிளியர் பண்ணுற கேண்டிடேட்ஸ் ரொம்ப அதிகமான பேர். சில பேர் வந்து இப்போ எல்லா யூபிஎஸ்சி இன்டர்வியூஸ்லையும் நீங்கள் பார்ப்பீங்க, சில கேண்டிடேட்ஸ் வருஷம் ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் கிளியர் பண்ணிடுவாங்க. they will be hard working, they will be consistent, they will be smart, but they will be getting the right guidance. ஆக்சுவலாக எப்படி அந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கும். இந்த கைடன்ஸ் வந்து உங்களுக்கு ப்ராப்பராக கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் இருக்கணும். இந்த கைடன்ஸ் உங்களுக்கு ப்ராப்பராக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த எக்ஸாமை சீக்கிரம் கிளியர் பண்ணிடலாம். இல்லைனாலும் கிளியர் பண்ணலாம், பட் எவென்ச்சுவலி யூ ஷுட் பி. இல்லைனா யூ வில் பிகம் அ கைட் பை யுவர் செல்ஃப். நீங்களே உங்கள் மிஸ்டேக்ஸ் பண்ணி நீங்கள் கற்றுப்பீங்க. அது ரொம்ப வருஷம் ஆயிரும், அவ்வளோதான். யாராவது ஒருத்தர் எல்லாம் தெரிஞ்சு அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் தெரிஞ்சு அறிஞ்சு புரிஞ்சு உங்களைய பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு உங்கள் ப்ரொஃபைல், உங்கள் ஹேண்ட் ரைட்டிங், உங்கள் ப்ரெசன்டேஷன், உங்கள் மெட்டீரியல் கண்டென்ட் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு கஸ்டமைஸ்டாக ஒருத்தர் கைட் பண்ணார் அப்படின்னா யூ கேன் கிளியர் இட் மச் மோர் ஈஸிலி. ரைட்டிங் ஸ்கில் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். நீங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாமில் நீங்கள் கடைசியாக டிஸ்கிரிப்டிவ் எக்ஸாமில் தான் உங்களுக்கு முக்கியமான மார்க்ஸ் வரப்போகுது. அதே மாதிரி நீங்கள் டிஸ்கிரிப்டிவ் எக்ஸாம் வந்து நீங்கள் எழுதணும். நீங்கள் எக்ஸாமை எழுதி நீங்கள் பார்க்கணும். இந்த எக்ஸாம் ப்ரிப்பரேஷன்லேயே படிக்கிறதுங்கிறது ஒரு பார்ட்டு, அந்த படித்ததை நீங்கள் ப்ரெசன்ட் பண்ணுறதுங்கிறது செகண்ட் பார்ட்டு. படிக்கிறதுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் இருக்கோ அதே அளவு இம்பார்ட்டன்ஸு அந்த ப்ரெசன்டேஷனுக்கும் இருக்குது. பர்சனாலிட்டி டெஸ்ட்டில் உங்களுக்கு எவ்வளவு நாலேஜ் இருந்தாலும் எப்படி நீங்கள் பேசுகிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்கள் மார்க்கு. எப்படி நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்களுக்கு மார்க்கு. உங்களுக்கு என்ன தெரியும் அப்படிங்கிறது செகண்டு. தெரிஞ்சதை தெரியாததை நீங்கள் எப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிறதுக்கு தான் இட் கிவ்ஸ், அதாவது தான் ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். அதே மாதிரி தான் ரிட்டன் டிஸ்கிரிப்டிவ் எக்ஸாமினேஷனில் உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் ஒரு கோச்சிங் இன்ஸ்டியூட்டில் இருக்கிறீங்க, நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 50 ஆன்சர் ஷீட்டை வாங்கி நீங்கள் திருத்தி பாருங்கள். நான் அதை பண்ணியிருக்கேன். நீங்கள் திருத்தும்போது உங்களுக்கு அந்த திருத்துறவருடைய ஓரியன்டேஷன் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் 40 பேப்பர் திருத்தும் போது ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க. 41 அப்படியே ஒரு ஃபேட்டிக் வரும் உங்களுக்கு. நல்லா எழுதுனா கூட அந்த கண்டென்ட்டை படித்து பார்க்குறதுக்கு உங்களுக்கு தோணாது. அப்போ அது எப்படி நீங்கள் ஹைலைட் பண்ணுறீங்க, எப்படி அது ப்ரெசன்டபுளாக இருக்குது, பார்த்தோன்னே எப்படி அப்பீலிங்காக இருக்குது அப்படிங்கிற ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ அந்த ப்ரெசன்டேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ நீங்கள் திரும்ப நீங்கள் எழுதி பார்க்கணும். இதே மாதிரி இது டைமர் வச்சு அந்த ஃபைனல் எக்ஸாம் எழுதுகிற மாதிரியே சிலபஸ் நீங்கள் மாற்றி வச்சுக்கலாம். இட் கேன் பி a ஸ்மால் சிலபஸ், இட் கேன் பி a ஹியூஜ் சிலபஸ். பட் ஆனால் திரும்ப எழுதி பார்க்கணும். நிறைய பேர் வந்து படிப்பாங்க, பட் ஆனால் டெஸ்ட்டுக்கு வரமாட்டாங்க. அந்த டெஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். படிக்கிறது எப்படியோ அதே அளவு டெஸ்ட் எழுதுறதும் முக்கியம். உங்களுக்கு கொடுக்கப்படுற கைடன்ஸு அதே மாதிரி அந்த எழுதுகிற டெஸ்ட்டை எவாலுவேட் பண்ணுறவங்க எக்ஸ்பர்ட்ஸாக இருக்கணும். எவாலுவேட் பண்ணுறவருக்கு
அந்த எக்ஸ்பர்ட் நாலேஜ் இருக்கணும். ஸ்டூடெண்ட்ஸை எவாலுவேட் பண்ணுவாங்க. ஐம் நாட் சேயிங் இட் இஸ் ராங். ஸ்டூடெண்ட்ஸ் எவாலுவேட் பண்ணுறது நான் தப்புன்னு சொல்லலை. பட் அந்த எவாலுவேட் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸுக்கு அந்த ஒரு எவாலுவேட்டர், ஒரு யூபிஎஸ்சி, ஒரு குரூப் ஒன் எவாலுவேட்டர், ஒரு யார் எவாலுவேட் பண்ணுவாங்க, ஒரு சீனியர் ப்ரொஃபஸர் எவாலுவேட் பண்ணுவார். அந்த ப்ரொஃபஸர் எப்படி அந்த பேப்பரை பார்ப்பார் அப்படிங்கிற அளவுக்கு பார்க்குற மெச்சூரிட்டி இருந்துச்சுன்னா தே கேன் எவாலுவேட். ஸோ நீங்கள் டெஸ்ட்டை கரெக்டாக எழுதணும். அந்த டெஸ்ட்டு பேப்பரை எவாலுவேட் பண்ணுறவங்க ஒரு நல்ல எக்ஸ்பர்ட்ஸாக இருக்கணும். திரும்ப சொல்கிற எக்ஸ்பர்ட்ஸ் டசன்ட் மீன் they should be professors. It can even be students. பட் அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு அந்த எக்ஸ்பர்ட், அந்த ப்ரொஃபஸருக்கு இருக்கிற அந்த மெச்சூரிட்டியும் அந்த டெப்த் ஆஃப் நாலேஜும் இருக்கணும். ஸோ அந்த எக்ஸ்பர்ட்ஸ் வந்து உங்கள் பேப்பரை எவாலுவேட் பண்ணணும். உங்கள் கைடன்ஸ் வந்து நல்ல கைடன்ஸு, உங்களுக்கு ப்ராப்பராக கைட் பண்ணுறாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ, கோச்சிங் இன்ஸ்டியூட்டோ, வாட் எவர் இட் இஸ், ஹூம் எவர் இட் இஸ், உங்களுக்கு கைட் பண்ணுறாங்கன்னா நீங்கள் எழுதுகிற டெஸ்ட்டில் அந்த எவாலுவேட்டர் திருத்துறதுல உங்களுக்கு மார்க்ஸ் வந்து அதிகமாக வந்துக்கிட்டே இருக்கணும். உங்களால் அந்த எழுதுகிற டெஸ்ட்டில், இப்போ இன்றைக்கி வந்து நீங்கள் ப்ரிலிம்ஸ் எழுதுறீங்க, மெயின்ஸ் எழுதுறீங்க, இந்த வருஷம் எழுதுறீங்க, உங்களுக்கு வந்து மெயின்ஸ் கிளியர் ஆகாதுன்னு தெரிஞ்சிருச்சு. அடுத்து 1 இயர் டைம் இருக்குது. இந்த 1 இயர் டைமில் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஃபுல் சிலபஸில் அதே 3 ஹவர் டைமில் ஒரு 10 எக்ஸாம் எழுதுறீங்க. உங்களுக்கு கைடன்ஸ் ப்ராப்பராக இருக்குது அப்படின்னா இந்த 10 எக்ஸாம்லையும் நீங்கள் வந்து கிராஜுவலாக உங்கள் மார்க் கூடிக்கிட்டே இருக்கணும். which means your guidance is proper. Someone should be able to see your paper, see the content, see the presentation, and someone should be able to correct you on a customized way. இது வந்து அடுத்தடுத்த எக்ஸாமில் உங்களுக்கு மார்க் கூடிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் சொந்தமாக கூட எழுதலாம், சரிங்களா? ஆன்லைன்லேயே இப்போ டெஸ்ட் நிறைய பேர் வைக்கிறாங்க and they are doing a decent job. நீங்களே உங்களுக்கு அந்த சின்சியரிட்டி டிசிப்ளின் இருந்தால் நீங்களே உட்காந்து 3 hours எழுதுங்க. ஒரு எக்ஸ்பர்ட்டுக்கு அனுப்புங்க. எங்கேயோ படித்த கோச்சிங் இன்ஸ்டியூட்டாக இருக்கலாம், இல்லை யாரோ ஒருத்தர் எங்கேயோ ஐஏஎஸ்ஸாக இருக்கலாம், அவங்க கரெக்ட் பண்ணி கொடுக்கலாம். இல்லை பழைய கேண்டிடேட்டாக இருக்கலாம், கரெக்ட் பண்ணி கொடுக்கலாம். அதை நீங்கள் ஃபீட்பேக் வாங்கிக்கிங்க, திரும்ப அந்த எக்ஸாம் எழுதுங்க, சரிங்களா? பட் ஆனால் உங்களுக்கு கைடன்ஸ் ப்ராப்பராக இருக்குது அப்படின்னா அந்த மார்க் வந்து இட் ஷுட் இன்க்ரீஸ் கிராஜுவலி. அப்போ தான் நீங்கள் ப்ராப்பராக எஃபர்ட் போடுறீங்கன்னு அர்த்தம், உங்கள் ப்ரெசன்டேஷன் ப்ராப்பராக இருக்குதுன்னு அர்த்தம். when your marks consistently increases with the right questions, நீங்கள் எழுதுகிற கொஷின் குவாலிட்டியாக இருக்கணும். அந்த டெஸ்ட் வந்து it should be mimicking your final examination. அது very important. so that is where you can gauge yourself. நான் ஃபைனல் எக்ஸாமில் போய் உட்காந்து எழுதி தான் அந்த டிஸ்கிரிப்டிவ் எக்ஸாம் போய் நான் எழுதி நான் மார்க் சரியாக வரலன்னு முடிவு பண்ணுறது முட்டாள்தனம். அதுக்கு முன்னாடியே குறைஞ்சபட்சம் ஒரு 2 மாதம் 3 மாதத்துக்கு முன்னாடியே நீங்கள் வருஷக்கணக்காக ப்ரிப்பேர் பண்ணுறீங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் ப்ரிப்பேர் பண்ணால் யூ won't be having time. அதுக்கு மேலே அங்கே ஒரு ஃபவுண்டேஷன் லெவலில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு ஃபுல் டைம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு 1 இயர் போதும். ஒரு நாளைக்கு நீங்கள் 10 hours 12 hours படிக்கிறீங்க அப்படின்னா 1 இயரில் வந்து யூ கேன் கவர் தி ஃபவுண்டேஷன். someone who has decent knowledge, someone who regularly reads newspapers, அந்த மாதிரி ஒரு கேண்டிடேட்டு, someone who has a decent subject knowledge, உலக அறிவு கொஞ்சம் இருக்குது அப்படிங்கிறவங்க ஃபுல் டைம் படிக்கிறாங்கன்னா 1 இயரில் சப்ஜெக்ட் கண்டிப்பாக கவர் பண்ணிடலாம். அதிகபட்சம் 1.5 வருஷம், 1.5 இயர்ஸுக்கு மேலே நீங்கள் சப்ஜெக்டில் கவர் பண்ணுறதுக்கு எதுவும் இல்லைங்க. அதுதான் உண்மை. அதுக்கு மேலெல்லாம் உங்கள் ப்ரெசன்டேஷன் தான், நீங்கள் ரிவிஷன் தான், யூ ஆர் ஸ்ப்ரூசிங் அப் யுவர் ஸ்கில்ஸ், யூ ஆர் கரெக்டிங் யுவர் மிஸ்டேக்ஸ். அப்போ அந்த ஃபைனல் எக்ஸாம் போகிறதுக்கு ஒரு 2-3 months குறைஞ்சபட்சம் முன்னாடியே நீங்கள் அந்த மாதிரி எக்ஸாம் எழுதி பார்த்துட்டு அதில் உங்கள் லெவல் உங்களுக்கு தெரியணும். and you should be able to correct your mistakes and improve upon your score gradually. so let me again repeat, நீங்கள் டெஸ்ட்டு கண்டிப்பாக எழுதணும். அந்த டெஸ்ட்டுக்கான கொஷின்ஸ் வந்து குவாலிட்டியான கொஷின்ஸாக இருக்கணும். இட் ஷுட் பி மிமிக்கிங் யுவர் ஃபைனல் எக்ஸாமினேஷன். அதை எவாலுவேட் பண்ணுறவங்க they should be a matured evaluators. அதை எவாலுவேட் பண்ணுறவங்க மல்டிபிள் பர்சன்ஸாக இருக்கணும். தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட், சரிங்களா? ஒரே எவாலுவேட்டர் மட்டும் திரும்ப எவாலுவேட் பண்ணுறாரு, அவர்கிட்ட மட்டும் நீங்கள் நல்ல மார்க் எடுத்தீங்கன்னா தட் இஸ் நாட் ரைட். உங்கள் எவாலுவேட்டர் வந்து மெச்சூர்ட் செட் ஆஃப் எவாலுவேட்டர்ஸ். பேப்பர் மாறி மாறி போகணும். எல்லாருமே நல்ல மார்க் போடுறாங்க, எல்லாருடைய பார்வையிலையுமே நல்லா இருக்குது. விச் மீன்ஸ் யூ ஆர் டூயிங், யூ ஆர் கிவிங் யுவர் கண்டென்ட் வெல், யூ ஆர் டூயிங் யுவர் ப்ரெசன்டேஷன் வெல், இட் இஸ் your paper is appealing. You will get through the examination. ஓகே. ஸோ இது வந்து அந்த ரைட் கைடன்ஸுக்கும் ராங் கைடன்ஸுக்கும் நீங்கள் எப்படி டிஃப்ரென்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறது, சரிங்களா? இந்த நுணுக்கமாக சொல்லணும் அப்படின்னா கைடன்ஸ் அப்படிங்கிறது இட் வேரிஸ் அப்பான் பர்சன். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி கைடன்ஸ் இருக்கும்.
இந்த டெம்ப்ளேட் கைடன்ஸ் அப்படிங்கிற மாதிரி இல்லை. டெம்ப்ளேட் என்ன அப்படின்னா அது உலகத்திலே எல்லாருக்கும் இருக்கிற காமன் டெம்ப்ளேட்டு தான். ஹார்ட் ஒர்க்கு, கன்சிஸ்டன்சி தான். வேறு டெம்ப்ளேட் சக்ஸஸ்க்கு வேறு காமன் டெம்ப்ளேட் எதுவுமே இல்லை. இந்த கைடன்ஸ் அப்படிங்கிறது இட் இஸ் கஸ்டமைசபிள் ஃபார் எவ்ரி பர்சன், இட்ஸ் கஸ்டமைசபிள் ஃபார் எவ்ரி சப்ஜெக்ட். அதனால் அது வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஏற்ற மாதிரி தான் கொடுக்க முடியும். அது காமனாலாம் கொடுக்க முடியாது. தட் வில் பி, அதுதான் தப்பான கைடன்ஸ் ஆக்சுவல். அந்த மாதிரி கொடுக்கக்கூடாது.